அந்த மாதிரி பண்ணும்போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டே இருப்போம். அது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. பல்லாங்குழி விளையாடுவோம், தாயம் விளையாடுவோம். தாயங்கிறது கட்டம் போட்டு 2 வகையா இருக்கு. சதுரமா ஒரு கட்டமும், அப்புறம் நீட்டமா இந்த பக்கம் சைடு ஒரு இதோ 6 இது, இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6ன்னு அப்படி நீளமா போட்டு அதுல தாயம் விளையாடுவோம். அப்ப தாயம் விளையாடும்போது வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காயை வெட்டி வெட்டி நீ 5 போடு 4 போடு தாயம் போடுன்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு போட்டியும் ஒரு சிரிப்புமா இருக்கும். அதே மாரி தாயம் போட்டு விளையாண்டு நான் ஜெயிச்சிட்டுன்னா என் பேரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் தான் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும்பான். எந்த விளையாட்டா இருந்தாலும் அவன் தான் ஜெயிக்கலன்னா அவன் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி எல்லாம் கீழே எரிஞ்சு போட்டு போயிடுவான். கோபம் வந்துடும் அவனுக்கு. அது மாதிரி விளையாட்டுலங்கும் போது அவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ நாங்களும் திட்டுவான். ஒரு முதல் வர்றதுங்கிறது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு இதுதான். அது வந்தாலும் வரலனாலும் நம்ம அதை சகிச்சு போய்க்கணும். நீயே இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சி எடுத்திருந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுவோம். திட்டமாட்டோம் அதிகமா. திட்டுனா அவங்களுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தா நம்ம உட்காந்துருந்தா கூட நம்மளை என்னன்னு கூட பார்க்காம போயிடுவாங்க. ஒரு விளையாட்டு விளையாட வாங்கன்னு கூப்பிட்ட கூட வரமாட்டாங்க. அப்படி அவங்களுடைய விளையாட்டெல்லாம் ஆஹ் வெளியே போய் நல்லா விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க, பால் விளையாடுவாங்க, ஆஹ் இது பேட்மிண்டன் எடுத்து விளையாடுவாங்க. அவங்களுக்கு வெளியில போய் வெயிலுன்னே அவங்களுக்கு அடிக்காது. நல்லா விளையாண்டுட்டு தான் வருவாங்க. எங்க பையனெல்லாம் படிக்கும்போது லீவ் விட்டா போதும், காலையில 8 9 மணிக்கு போனான்னா 3 மணி 4 மணி மட்டும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் வருவான். வெயில்ல அப்படி ஒரு இது பண்ணிட்டு வருவான். என்ன எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்பத்திக்கு அப்படி இல்லை. எங்க போனாலும் அந்த வெயில் அடிச்சா சூடு வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். அந்த குழந்தைங்களை வெளியிலயே அனுப்புறது இல்லை. என் பொண்ணு வீட்டிலேயே தான் விளையாடுவா. வெளியில எங்கேயும் போக மாட்டா. பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடுவா. அப்புறம் ஏதோ கோலம் போட்டு இது பண்ணிக்குவா. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாமே செய்வா. இப்போ அவ டீச்சரா இருக்கிறா. பையன் இதுல ஒரு கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். அப்புறம் எங்க வீட்டுக்காரரு எஸ்ஆர்எஸ்ஐல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அப்புறம் 2வது கொஞ்ச நாள்ல அவரு அந்த ஸ்டீலை மூடிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இப்ப அமரன் பவுண்டரின்னு அவர் ஃப்ரெண்டு கம்பெனிக்கே வேலைக்கு போறாரு. அவர் போயிட்டு தான் இருக்காரு இன்னும். அவருக்கு 75 76 வயசு ஆக போகுது. அவர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு இனியும். அவரும் சேர்ந்துக்குவார் விளையாடுறதுக்கு. எல்லா பிள்ளைங்களோடும் சேர்ந்துட்டு சாயந்தரமான விளையாண்டுட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாத்துலேயுமே வின் பண்ற மாதிரி தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. என் பொண்ணு நல்லா படிச்சு நல்லா கோல்டு மெடல் தான் வாங்கினா. எம்ஏலையும் கோல்டு மெடல், பிஏ கோல்டு மெடல், எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாமே. அவ தான் பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சா. அவன் நல்ல மார்க் வாங்கி நல்லா இது பண்ணுவான். அவளும் அதே மாதிரி நல்லா விளையாடுவா. பிரில்லியண்டா ஏதாவது ஒன்று சொல்லுவா, பண்ணுவா. இன்னும் ஜோக்கா பண்ணுவான் பையன். எது அடுத்தாலும் ஏதோ ஒரு ஜோக் சொல்லிட்டே தான் இருப்பான். நம்ம கத்தி பேசணும்னு இப்ப ஏன்டா தொண்டையிலேயே கத்துற அப்படின்னா, எங்கம்மா தொண்டையில பேப்பரா வச்சிருக்கீங்க கத்துறதுக்கு அப்படின்பா. இப்படி ஒவ்வொன்றும் அவன் அப்படியே ஒரு பேச்சு பேசினானே ஒரு சந்தோஷமா இருக்கும். இதா நம்ம ஒண்ணு சொல்றது அவன் ஒண்ணு செய்யறதா இருக்கும். ஒண்ணு அதே மாதிரி நாமளும் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு அவனுக்கு நம்மளும் அதே மாதிரி சொன்னோம்னா, மோ நீங்க சொன்னதே நானும் சொல்றேன், நான் சொன்னதே நீங்களும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நல்ல எந்த ஒரு இதுனாலும் நல்ல விளையாண்டு நல்லா ஒரு எந்த இடத்துல போனாலும் ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. மாசமான இது கோயில் இது வருஷமான பொங்கல் அப்போ விளையாட்டெல்லாம் வைப்பாங்க. அப்பெல்லாம் நல்லா எல்லா விளையாட்டுக்கும் சேர்ந்துட்டு நல்லா எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஃபர்ஸ்டாகவே வருவாங்க. மாறுவேட போட்டி, உயரம் தாண்டுதல், சைக்கிள் ஸ்லோ போட்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதில் எல்லாமே கலந்துக்குவாங்க பையன். பேரனும் கலந்துக்குவான், பேத்தியும் கலந்துக்குவா. எல்லாத்துலேயும் முக்கால்வாசி நம்ம வீட்டில் 4 5 பேர் சேர்ந்து இது பண்ணும்போது ப்ரைஸ் அங்கே இருக்கிற ப்ரைஸ்லேயே கொஞ்சம் கால்வாசி நம்ம வீட்டில் தான் இருக்கும். எல்லாமே நல்லா எல்லாத்துலேயுமே என்கரேஜ் பண்ணி நல்லா விளையாடுவாங்க பிள்ளைங்கெல்லாம். நாங்கள் சின்னப்ப விளையாண்டதெல்லாம் இந்த நொண்டி விளையாடுவோம். கட்டம் போட்டு சிப்பலாம் வச்சு 1 2 3ன்னு அதில் போட்டு அதை மேய்ச்சி நொண்டி விளையாடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். கிளியா கிளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அப்போ ஒளிஞ்சிட்டாங்கன்னா அவங்க கிளியா கிளியான்னு சொல்லும்போது அவங்கள போய் நாங்கள் தொட்டுருவோம்.
அதுதான் விளையாட்டு. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு கிளியா கிளியான்னா அவங்களுக்கு கிளியா கிளியான்னு சொன்னா அந்த இடத்துல இருக்காது. ஆனா அவங்க சொல்லிட்டு உடனே வேற இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி திருப்பி யாரும் கண்டுபிடிக்க முடியலையா, பின்னால வந்து பின்னால வந்து ஐஸ் அப்படின்னு தட்டிடுவாங்க. தட்டுனா அவங்க தான் மறுபடியும் போய் கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும். அது மாதிரி ஒளிஞ்சு விளையாட்டு, நொண்டி, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்துட்டு எல்லாம் அந்த ரோடே எங்களுக்கு சொந்த மாதிரி எல்லாம் ரோட்ல தான் விளையாடுவோம் பண்ணுவோம். அப்பெல்லாம் இந்த இன்ஜின் பஸ் காரெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கிறது பெருசு. அந்த மாதிரி விளையாடும் போது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நான் தான் ஜெயிக்கணும், நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விளையாடுவோம். பல் பசங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த குச்சியை போட்டு சீவி எடுத்து கில்லின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குச்சி வச்சு பெரிய குச்சியில தட்டி விட்டு அடிச்சு விடுவாங்க. அது இந்த காட்டு சைடு தான். வீட்டு சைடெல்லாம் இருந்ததுன்னா எங்கேயாச்சும் மண்டையில அடிபட்டுச்சுன்னா அதுக்கு பம்புன்ட்டு எங்கேயாச்சும் ஆள் இல்லாத இடத்துல போய் விளையாடுவாங்க. அது கில்லின்னு விளையாடுவாங்க. இந்த இப்பதான் எல்லாமே முக்கால்வாசி கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிரிக்கெட்டுக்கே போறாங்க. அந்த டைம்ல கிரிக்கெட் இல்ல, ஃபுட்பால் விளையாடுவாங்க. கிரிக்கெட் எல்லாம் ஃபேமஸ் அப்ப ஆகல. எங்க அண்ணா எல்லாம் விளையாடும் போது ஃபுட்பால் தான். எல்லாருமே அவங்க ஸ்கூல்லயும் சரி, வெளியிலயும் சரி டோர்னமெண்ட் வச்சாங்கன்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட், வாலிபால், த்ரோ பால் இந்த மாதிரி தான் வைப்பாங்களே ஒழிய கிரிக்கெட் எல்லாம் அப்போ ஃபேமஸ் இல்லை அந்த டைம்ல. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி நல்ல ஒரு விளையாட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுல யாராச்சும் இது மாதிரி விளையாண்டு உங்களுக்கெல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னா சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.